தன்னுடைய பிரம்மசக்தி சக்தி நன்மணி மாயொந்தங்கை நாரணி உலகம் காத்தாய் பின்னிடையும் தானும் வேகமும் தானாய் நின்று தன்னுடம்புகளை நாவாய் சாற்றுவேன் கரணி மீது தடி எடுத்து வருகின்ற வேளையில் சத்துராதி தடம் புரண்டோடவோ மடிவு கொண்டு நிறமாகவே மாயனோய் முடிந்திருக்கும் அல்லவா அல்லவா துடி துடித்து வரும் தெய்வமே அப்பனே சிவனை பெரிய சுடலை ஐயாவே பகவானும் பாரதியும் கொலுவாக விற்றிருக்க நம்முடைய மகள் பார்வதி அந்த பித்தண்டை என்று சூடி ஆண்டி பண்டாரம் ஆடேரிகளுக்கு சென்று விட்டார். அன்னவனை போல ஒரு பண்டாரத்தை பிறவி செய்து அன்னவன் கையாலை விபூதி வாங்கி பூசவிடுமே என்று ஒரு மாநாதன் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி இவனுக்கு யாகத்தை வளர்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே யார் வருகிறார் பாருங்கள். திரிலோக சஞ்சரிய நாரத முனிவர் விஜயம் செய்கின்றார். நாராயண 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 பாருங்கள் நாரதரே வாருங்கள். தக்கராஜனே பூரண நலமாக இருக்கின்றீரா? நலத்திற்கு இன்னொரு உரிமைகளை நாரதரே? ஒரு உரிமையும் கிடையாது. இல்லை. ஏதோ ஒரு யாகம் வளர்ப்பது போல் தெரிகிறது. சரி விஷயம் என்ன விவரம் என்ன? நாரதா அறிந்து கேட்கின்றையா அறியாமல் இருக்கிறாய்? என்னப்பா தெரிய போகுது? என்னுடைய மகள் பார்வதி அந்த பித்தன் என்று சூடி ஆண்டி பண்டாரம் ஆடேறி இறப்பாடுகளை சென்று விட்டார். ஆகையினாலே அன்னவனை போல ஒரு பண்டாரத்தை பிறவி செய்து அன்னவன் கையாலே உபதி வாங்கி பூசவில்லை என்று இந்த மாநாதன் வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். நாரதா அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு என்ன நாரதவான் முனிவர் சரி இங்க நடந்ததை ஒன்றுக்கு பத்தாவை கையிலே சென்று கலகத்தை போட்டவன் என்று கைலாசமலைக்கு வருகின்றார். வந்து நின்று நாரதரோ சிந்தையே திருவடியை வணங்கியே சொல்வார். கந்தனையான் துதியையும் பெற்றெடுத்த நாதா கடல நீரை நஞ்சை முட்ட தாவே கேளோ
இந்த விதமாகவே சரி வருகின்றார் நாரதவாள் முனிவர். அபி சம்போ மகாதேவா சர்வேஸ்வரா வருக நாரதரே வாருங்கள். ஆ, நாரதா சுவாமி எங்கெல்லாம் சென்று விட்டு ஆடி கலகமற்ற இடமில்லாமல் ஆஹா. கடைசியா கைலாசம் வந்திருக்கிற இந்த அடிவள் நான் அறிந்து கொள்ளலாமா? பரம்பொருளே என்ன ஜெகஜோதியே சிவசிவா அந்த 17 மூலங்கள் எல்லாம் வந்துவிட்டு சரி இறுதியாக தக்காபுர கோட்டைக்கு சென்றிருந்தேன். சரி என்ன தக்காபுரத்துக்கு சென்றீர்களா? ஆமா எங்களுடைய மாமன் தக்கராஜன் எப்படி இருக்கிறார்? மாமி வேதவல் எப்படி இருக்கிறார்? நாரதா மாமியும் மாமனும் பரிபூரண சுகம். ஆமா ஒரு நாள் அவளுக்கு ஒரு குறையும் கிடையாது. ஆ ஆனா உன்னுடைய தகம் அந்த மாமனார் இருக்கிறார் அல்லவா, ஆமா ஒரு மாபெரும் யாகத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். எதுக்கு என்று கேட்டாயா? அதாவது என்ன உங்களுடைய ஆ அவர்களுடைய மகளை நீங்கள் கவர்ந்ததன் காரணமாக சரி உங்களையே எதிர்த்து வஞ்சித்து உங்களை போன்ற ஒரு பகவானை பிரிவு செய்ய வேண்டும் என்பதற்காக ஆ யாகத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். சரி நல்ல விஷயம் தானே. நடந்த விவரத்தனையும் சொன்னாள் அல்லவா, ஆமா அம்மை பார்வதா தேவியானவளை அருகாமையில் இருந்து கட்டிக் கொண்டிருந்தாளே ஆ பார்க்கிறார். எதுவா இருந்தாலும் சரி பகவான் சொல்லிட நாரதவாள் சொல்ல வார்த்தையானது ஒருவேளை 100% வார்த்தை பொய்யாகத்தான் இருக்கலாம். ஆமா எதுவா இருந்தாலும் பொய்யை மெய்யன்பான் மெய்யை பொய்யன்பான். சரி இது நாரதனுடைய வழக்கம். கண்டிப்பாக. ஆனா நம் கணவனை எதிர்த்து உலகை காக்கும் பரம்பரை எதிர்த்து ஆ வஞ்சித்து ஒரு யாகம் நடத்துகிறாரே யாரால் ஆனால் நாம் சென்று பார்த்து வர வேண்டும் அல்லவா ஆமா என்று அம்மை உமை அறிவராஜக்தி பார்வதா தேவியானவள் ஆனவள் हेलो हेलो ஹலோ பார்த்தாள் பார்வதியானவள் ஓடோடி வருகின்றாள். சரி ஏ பகவானே இறைவா நாரதவாள் முனிவன் சொல்லை நம்பிக்கைதான் கொள்ள வேண்டாம். நாரதவாள் முனிவன் சொல்லை நம்பிக்கைதான் கொள்ள வேண்டாம். நான் சென்று பார்த்து வாரே பார்த்து வாரே நாயகமே விடைதாரோ விடைதாரோ
அழகு நன்மையிலே தானே முடியும். இருந்தாலும் இந்த அடியாளுக்கு விடுங்கள், நான் சென்று பார்த்து வருகின்றேன். பார்வதி, நீ இந்த கைலாத மாமலை விட்டு தக்காவர கோட்டைக்கு செல்வது ஆனால் உன் தாயின் தகப்பனும் நிச்சயமாக இருந்து போவார்கள். ஆக நானே போகாதே அம்மா. சுவாமி, போவது உங்களுக்கு விடுக்கவில்லை, போகாமல் இருக்க என்னால் முடியவில்லை. ஓ என்று சொல்வதற்கு எனக்கு விடை கொடுக்க வரவில்லை. அவன் அன்று பேசி வார்த்தை உங்களை வாட்டலாம், அவன் வளர்த்த பாசமனுடைய நெஞ்சத்தை வாட்டுகின்றதே பகவானே. ஆகையினால் போய்தான் தீர வேண்டும் என்று சொல்கிறாயா? நிச்சயமாக. மனமில்லை, இருந்தாலும் உன்னுடைய பிடிவாதத்தின் காரணமாக ஆமா. போ. கால்நடையாய் போவேனா? உன்னுடைய ரதத்தை எடுத்துக்கொண்டு செல். அப்படியாகட்டும் என்று சரி என்று பார்த்தாள் பார்வையானவள். ஆஹா, தேரேறினாள். சரி அந்த கைலாச மாமலை விட்டு புறப்பட்டாள் அல்லவா? கைலாசமலை விட்டு வருகின்றாள். ஆமா. தக்காபுரத்திலே வந்து பார்க்கின்றாள். தக்கராறு வடக்கு முகமாக பார்த்தாள். சரி. செய்கிறாள் பாருங்கள். வடக்கே வந்தாள் பார்வதியாள், வாழ்மையிலாள் அடியொழுதாள். வடக்கே வந்தாள் பார்வதியாள், வாழ்மையிலாள் அடியொழுதாள். வடக்கு முகம் இருந்ததே நேரே முகமாத்தாள். அடியொழுதாள். வாழ்மையிலாள் அடியொழுதாள். வந்தாள் பார்வதியாள், தேன்மொழியாள் அடிதொழுதாள். வந்தாள் பார்வதியாள், தேன்மொழியாள் அடிதொழுதாள். வடக்கு முகம் இருந்ததே நெகிழக்கே முகமானாள். வடக்கே வந்தாள் பார்வதியானவள். தெற்கே திரும்பிக் கொண்டார். பாய் நடுவந்திருக்கின்றாள். தெற்கே திரும்புகிறார். தெற்கே ஓடோடி வருகின்றாள். மேற்கே திரும்புகிறார். மேற்கே ஓடோடி வருகின்றாள். கிழக்கே திரும்புகின்றார். நான்கு திசைகள் நாடி ஓடி வருகின்றாள் பார்வதியானவள். சரி. கேட்கவில்லை, ஏறிட்டு பார்க்கவில்லை. பார்த்தார்கள் வெற்றி வெள்ளமணிமார்கள். அப்பா தக்கராஜா, என்னையா உன்னுடைய மகள் வந்து நின்று உன்னை அப்பா அப்பா என்று வருந்தி அழைக்கின்றாள். என்ன? உன்னுடைய என்னுடைய மகளா? உனக்கு மகள். இவளா? இவள். எனக்கு மகளா? உனக்கு மகள். தேவமணிமார்களே, அப்பா. எனக்கு அவள் மகளும் இல்லை, மாணவளுக்கு அப்பா. தகப்பன் இல்லை. ஆடேரோ ஆண்டியல்லோ, ஆண்டியல்லோ, மகளை உன்னை கொடுப்போ. ஆண்டேரோ, ஆண்டியல்லோ, ஆண்டியல்லோ, ஆண்டேவள் கொடுப்போரா. ஆண்டியிடம் போதவர்க்கு அம்மை உண்டோ, அப்பன் உண்டோ. பிறப்பனிடம் போதவர்க்கு போனவர்க்கு கேவல காரணமே. அப்பா, அப்பா நான் உங்கள் மகள் பார்வதி வந்திருக்கிறேன். அப்பா, எனக்கு யாரடி மகள்? நான் தான் உங்கள் மகள் பார்வதி வந்திருக்கின்றேன். யார் யாருக்கு தகப்பனும் கிடையாது. தங்கள் மகள் அச்சாயனியாக வந்திருக்கிறேன். தச்சனுக்கு மகள் அன்போடு இறந்து போய்விட்டாள். இல்லை அப்பா. நீ ஆண்டியோடு சென்ற ஒரு ஆண்டி சேனை, சிவ சிவா. இறப்பனோடு சென்ற ஒரு இறப்பனடி. சங்கரா, எவனடி உன் சங்கரன்? எம்பருசங்கா, முதல்ல ஒரு பேர் சொன்னியே, அதோ வருதா? ரெண்டு பேர் இருக்கிறதா? அவருக்கு ஏகப்பட்ட பேர். அந்த இடுகாட்டில் இருக்கக்கூடிய சாம்பலை எல்லாம் உடலுக்கு பூசக்கூடிய இடுகாட்டு கிடையாது. சிவ சிவா. அது இது யாரு? வருதா? அது மகன்தானா? என் மகளை மயக்கி கொண்டு சென்றானே, கொல்லாத இடுகாட்டு சாம்பலை எல்லாம் உடலுக்கு பூசக்கூடிய சுடுகாட்டு புலையர். சரி. இன்றைய தினத்தில் அவர் எனக்கு எதிரியாகி விட்டார். ஐயையோ. அவனோடு சென்றவள் நீ மாடேறி
மாடேரடி சென்ற மதிகட்டவனே அரே தக்கராஜா ஓடி. போதும் உன்னுடைய பேச்சு நிறுத்தடா அடே. போதும் வளர்த்த தந்தை தந்தை என்று பார்த்துக் கொண்டிருந்தான் ஆமா. உன்னுடைய வார்த்தைகள் அத்தனை மலம் மீறி போய் கொண்டிருக்கிறார் மாடேரி 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 அரே தக்கராஜா என்ன ஆண்டி பண்டாரம் என்றவரா வீசினாய் அல்லவா அப்படி ஆண்டியாக இருந்தாலும் ஆதிவரன் அவரல்லவோ இறந்து கொண்டு இருந்தாலும் ஈஸ்வரனார் அவரல்லவோ ஆடேறி இருந்தாலோ ஆதிவரன் அவரல்லவோ இருந்தாலோ ஆண்டி என்று சொன்னதினால் அழிந்தக்க முன்பாடு வேள்வி சுடரை கேளம் உயர்வேள்வி அழிந்தக்க ஆண்டியாக இருந்த போதிலும் ஆதி மரணம் வரல்லவா இறப்பனடியவள் இறந்து கொண்டு திரிந்தாலும் ஈஸ்வரனார் அவரல்லவதத்தான் அப்படி ரோட்டில் இருந்தல் கொடியும் பரதேசியடியவள் பரதேசியாக இருந்தாலும் பரம்பொருளே அவரல்லவா மாட்டில இறந்துள்ளும் மாடேரி 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 ஆடேறி திரிந்த போதிலும் மகதேவர் அவரல்லவ தக்கராஜா என்ன சொல்கிறாய் அடி அரே தக்கராஜா ஓடி நடக்கலாம் ஆண்டி என்று சொன்ன காலத்தாலே சரி. அழிந்து போவது நிச்சயம் முன்பேறி சுடலக்களம் உயர் வேள்வி அழிந்து போவது நிச்சயம் ஆர் பணந்த சுடலாக மாறுவது நிச்சயமடா பார்க்கலாம் ஆனிட்ட சாபம் அளிக்கவில்லை ஆனால் பரமசிவன் மனை பார்வையிட பட்டவனுக்கு நிவையமில்லை பார்த்துக் கொள்ளலாம் இந்த கைலாசமலை நான் இருக்கப் போவதாகவில்லை ஓடி இந்த இடத்தை விட்டு என்று சொன்னார் சடுதியிலே தாபத்தை கொடுத்தாள் அல்லவா சரிதான் வருகிறாள் அம்மை பொம்மை பார்வதாதேவி அரவள் என்ன நினைக்கிறார் தக்காபுர கோட்டை விட்டு வழி நடந்தார் ஆமா உலகையே காக்கும் பரம்பொருளை எதிர்த்தானே என்று சொல்லி சரி அம்மையுமை ஆதிவரா சக்தி கைலாச மாமலை வரக்கூடிய வேளையிலே வேலையிலே கண்ணீரோடு நிற்கிறார் ஆமா. கண்டார் காட்சியை பார்வதி சுவாமி ஏன் கண்ணீரும் கம்பளையுமாய் இருக்கிறாய் கட்டி கடவுளின் வார்த்தை தட்டி சென்றதற்கு ஆ. சரியான பாடத்தை கற்பித்து விட்டான் தக்கராஜா என்னற கற்று எழுத்தர வாசித்தாலும் பின்புத்தி என்பதற்கு நீ இலக்கணம் கண்டிருக்கிறாய் சுவாமி. என்ன நடந்தது தாங்கள் இப்பொழுது அன்னவங்களை அறிக்க வேண்டும் பகவானே கொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்வதி சொல்லக்கூடிய வேளையிலே ஆமையா. இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தாங்க அல்லவா ஆமா. சிவபெருமானுக்கு தன்னையும் அறியாமல் கோபம் தலைக்கிறது விபூதி அணிக்குடைய நெற்றியிலே வியர்வை வந்து தழும்புகின்றது அந்த வியர்வை வழித்தறிந்தால் வெட்டா வழியில விட்டறிந்தார் யார் வந்து விரைக்கிறார் பாருங்கள் யாரம்மா பத்து தலை இருபது கையுமா இருபது கையுமா மாடோடு கேடையும் கட்டியோ இருபது கையுமா கட்டியோ அந்த நல்ல இணைகளை புத்திரல் இணைகளை புத்திரல் என்னை இப்போ இரவைகள் செய்தீரே இரவைகள் செய்தீரே நமக்கு எதிராளி யாரையா இரவைகள் செய்தீரே யாரையா நமக்கு எதிராளி யாரவன்